வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக பையன் நினைக்கிறேன். இப்போது சமீப காலமாக ஒரு விஷயம் அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம். அது என்னென்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? பிரபஞ்சத்தை பற்றி இப்போ நிறைய பேசுகிறாங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க, அடிக்கடி பேசுகிறாங்க. அதாவது பிரபஞ்சம்ங்கிறது நமக்கு எல்லாமே கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, யாராவது உங்களை திட்டினாலோ கோபமாக பேசினாலோ நீங்கள் எந்த பதிலும் சொல்லாதீங்க, பிரபஞ்சம் பார்த்துக்கும் அப்படிங்கிறாங்க. இப்படியே பிரபஞ்சத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இப்போ சமீப காலத்தில் சொல்லிகிட்டே வராங்க. களி முத்தி போச்சுன்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்க. அந்த களி முத்தி கஷ்டங்கள் வரும்போது இது போல் பிரபஞ்சம் மற்றும் நிவாரணங்களை எப்படியோ மக்கள் தேடி கண்டுபிடிக்கிறாங்க, அவங்களுக்கு அது கிடைக்குது. அப்போது அதனுடைய உண்மையான தன்மை என்ன, பிரபஞ்சம் இதெல்லாம் கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வந்தால் அதை பற்றி நம்ம இன்றைக்கி பேசுவோம், சரிங்களா? பொதுவாக பிரபஞ்சம் நம்மளை தொடர்ந்து கண்காணிச்சிட்டே வருது, நமக்கு நல்லது செஞ்சுட்டே வருது. நாம் இயற்கையோடு இயைந்த வாழ்வோமே ஆனால் நிச்சயமாக பிரபஞ்சம் நமக்கு எல்லா விதமான சக்தியும் கொடுக்குமா. இப்போ நாம் இயற்கையை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டோம். அதனால் என்ன ஆகுதுன்னா, பிரபஞ்சம் நமக்கு நேரடியாக உதவி செய்ய முடியலை. ஏன்னா சில தடுப்புகள் நடுவில் இருக்குது இல்லைங்களா? அதனால் எப்படி இந்த பிரபஞ்சத்தை நாம் அடைவது, நாம் அதனுடைய பலனை பெறுவது அப்படின்னா, யோகா செய்யும்போது அது கிடைக்குதுங்கிறாங்க, தியானம் பண்ணும்போது அது கிடைக்குதுங்கிறாங்க, பிரார்த்தனை பண்ணும்போது அது கிடைக்குதுங்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு முடியாதுங்க, எனக்கு தெரியாதுங்க, நான் ரொம்ப சாதாரணமான ஆள், எனக்கு இதெல்லாம் பெருசாக ஒன்றும் ஈடுபாடு இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, சிவனேன்னு இருந்தீங்கன்னாலே அது கிடைக்குமா. நல்ல ஓய்வில் இருக்கும்போது குறிப்பாக மனதை நல்லா கவனிங்க, மனதை அலைய விடாமல் ஒரு இடத்துல கட்டி போட்டோ அல்லது எதுவுமே சிந்திக்காமல் வெற்றிடமாவோ வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் பிரபஞ்சம் நிச்சயமாக நமக்கு உதவி செய்யும். சரி, இதெல்லாம் எப்படி நம்புறதுங்கிறீங்களா? ஒரு நடந்த நிகழ்ச்சியை பார்ப்போம். இயக்குனர் மணிவண்ணன் உங்களுக்கு தெரியும், நிறைய படங்கள் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடிச்சும் இருக்கார். அவர் எல்லா துறையிலுமே அவர் ஜெயிச்சிருக்கார். அவர் ஒரு விஷயம் சொல்கிறார். அகத்தியன்னு ஒருத்தர் சினிமா ஆசையில் உந்தப்பட்டு டைரக்டராகும் ஆசையுடன் வருகிறார். அவர் ஒரு கதையை வச்சுக்கிட்டு பல பேர்கிட்ட சொல்லி பார்க்குறாரு, பல பேர்கிட்ட கொடுத்து பார்க்குறாரு, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறாரு, மணிவண்ணன் இயக்குனர்கிட்ட அந்த கதையை கொடுத்துட்றாரு. நீங்கள் பார்த்துட்டு படிச்சுட்டு சொல்லுங்கள், அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவர் கிளம்பிடுறார். இப்படியே காலம் ஓடிட்டு இருக்குது. அவரும் ஒன்றும் பதில் சொல்லலை. இவருக்கு வேற எங்கேயும் வாய்ப்பும் கிடைக்கல. ரொம்ப சிரமத்தில் இருக்கும்போது அவங்க தகப்பனார் தவறிட்டார்னு சொல்லி அந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு இவர்கிட்ட பணம் இல்லை. அது போயிட்டு வர்றதுக்கு 1500 வேணுமா. அந்த காலத்தில் 1500 பெரிய விஷயம். அவருக்கு எங்கேயுமே கிடைக்கல. இவர் தட்டாத கதவுகள் இல்லை, பாதி கதவுகள் திறக்கவில்லை, மீதி கதவுகள் திறந்தும் பணம் கொடுக்கவில்லை. இப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருக்கார். நாள் நெருங்கிட்டே இருக்குது. இன்னும் 2-3 நாள் கூட இல்லை, போயே ஆகணும், ஆனால் வழி இல்லை. அப்படியே யோசிக்கும்போது திடீர்னு மணிவண்ணன் ஞாபகம் வருது. அவர்கிட்ட அந்த கதையை கொடுத்துட்டு வந்தோமே அப்படின்னு நேராக அங்கே போகிறார். போய் அந்த கதவை தட்டுறாரு. அந்த கதவை திறக்குது. அப்போ அவர்கிட்ட, இந்த மாதிரி நான் ஒரு கதை உங்களுக்கு கொடுத்துக்கல, அதை நான் உங்களுக்கு வித்துட்ட மாதிரி நினச்சிக்கோங்க, எனக்கு ஒரு 1500 பணம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ மணிவண்ணன் கேட்குறாரு, ஐயா அது 1500 கதையாது அப்படிங்கிறார். ஐயா 1500 பெறாது போல இருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவர் அந்த அர்த்தத்தில் சொல்ல, அது விலை மதிக்க முடியாத கதை. அதனால் அதுக்கு 1500 விலை அல்ல. இந்த 1500 எப்படி, நீ போயிட்டு வா, போயிட்டு வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், நீ கதையை விற்கலை, அது உன் கதை தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருங்க. இவர் அந்த பணத்தை வச்சுட்டு ஊருக்கு போய் இந்த காரியங்களை எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரார். கொஞ்ச நாள் கழித்து அப்படியே தான், அதே நிலைமை தான். உதவி இயக்குனர்கள் ஆகிறவங்க நிலைமை எல்லாம் இதுதான். வெளியே சொல்ல முடியாது. அப்படி சிரிச்சுட்டே போயிட்டே வந்துட்டே இருப்பாங்க பாவம். ஒரு நாள்
மணிவண்ணன் இவரும் சந்திக்கும் போது இவரை வச்சு ஒரு 4-5 படம் எடுக்கிறாரு, ப்ரொடியூசராக எடுக்கிறார். எல்லா படமும் பிச்சுட்டு ஓடுது. ஏன்னா ஒரு வெறிகுண்ட வேங்கை, சினம் கொண்ட சிங்கம், அப்படி ஒரு ஆர்வம் கொண்ட அந்த இளம் இயக்குனர் தன்னுடைய முயற்சியெல்லாம் போட்டு ஒருமுகப்படுத்தி பல படங்களை ஹிட் பண்ணிட்டார். சரியான ஓட்டம், சரியான லாபம். இப்படி ரொம்ப நாள் ஓடிப்போச்சு. ஒரு நாள் ஒரு அகத்தியன் டைரக்டர் வந்து மணிவண்ணனை கேட்குறாரு, சார் உங்களுக்கு ஒரு பெண்டிங் இருக்குது, நான் கொடுக்க வேண்டிய கடன் இருக்குது, ஒரு 1500 நான் வாங்கினேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதை நான் இன்னும் கொடுக்கவே இல்லை சார். நீ 1500 கடன் வாங்கினேன் இல்லையா? ஆனால் பிரபஞ்சம் என்ன நினைக்குது, யார் ஒருவர் இந்த அப்பாவி மனிதன் அகத்தியனுக்கு 1500 கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் லட்சமாக கொடுப்பேன்னு சொல்லி மூட்டையாக பணத்தை வச்சுக்கிட்டு காத்துட்டு இருந்திருக்கியா பிரபஞ்சம்? கரெக்டாக நான் உனக்கு கொடுத்தேன், வேறு யாரும் கொடுக்கல, உன் காரியம் முடிஞ்சிடுச்சு, மறுபடியும் வந்த படம் பண்ணோம், அது பண்ணோம், எனக்கு 75 லட்சம் ரூபாய் லாபம் கிடச்சிருக்கு. ஆனால் இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறார் அவர். அந்த பிரபஞ்சத்தினுடைய கட்டளை, கட்டாயம், ஏற்பாடு, அதுதான் இது. ஒருத்தர் திடீர்னு வீட்டிலேருந்து படத்துக்கு எப்படி போவான், அவனுக்கு தோணணும், இன்றைக்கி இந்த படத்துக்கு போகலாம், நல்லா இருக்க மாதிரி சொன்னாங்க அப்படின்னு ஏதோ ஒரு கணக்கில் போகணும். இப்படி பலரும் வந்து பார்த்ததுனால தான் அந்த லாபம். சரிங்களா? இப்போது பிரபஞ்சம் நமக்கு எல்லாம் கொடுக்கிறது அப்படின்னு முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு இதான் உதாரணம். இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.